இந்த இடத்துல நான் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது எங்கள் அம்மா. அவங்க காவல்துறையில் இருக்காங்க. மற்றும் என்னோட ஸ்கூல் அண்ட் என்னோட டீச்சர்ஸ். அண்ட் இந்த இடத்துக்கு நான் முக்கியமாக வந்தது தளபதியோட முழு ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கே. இந்த ஸ்பீச் நான் கொடுத்தது இந்த அளவு அவர் மனசுல இடம் பிடிக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி விஜய் சார் அவர்களுக்கு. எப்படிமா இவ்வளவு அழகா பேசுறீங்கன்னு கேட்டாங்க. உங்களை பார்த்தோன்னே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது அண்ணான்னு சொன்னேன். சிரிச்சாங்க. இந்த கவிதை நான் டே பிஃபோர் இது வந்து எங்க அங்கிள் எழுதி கொடுத்தது எனக்காக. விஜய் சாரை பார்க்கணும்னு சொன்னதுக்கு அவர் எழுதி கொடுத்தது. அதை வந்து நான் மனப்பாடம் பண்ணி நான் வாசிச்சேன். இன்னும் ஈராண்டில் வருகிறது 26ஆம் ஆண்டு. இன்னும் ஈராண்டில் வருகிறது 26ஆம் ஆண்டு. அப்போதும் நான் வருவேன் மாணவ மாணவிகளில் முதல்வியாக. நீ எனக்கு பரிசளிப்பாய் மாநிலத்தின் முதல்வராக. நீ இருப்பதோ நீலாங்கரை, இனி அரசியலில் இருக்காது ஓர் கரை. கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் என்றால் நீயோ கல்வியின் ஞானக்கண் திறந்தவன். கம்பன் வீட்டு திண்ணையும் கவிப்பாடும், கம்பம் கண்டெடுத்த பெண்ணும் கவிப்பாடும் என்று கவிப்பாடி தேனியிலிருந்து புறப்பட்டு வந்த தென்றலாய், கம்பம் கண்டெடுத்த கவிப்பெண்ணாய் எனது உரையை முடிக்கிறேன் எனது இருக்கை மூடி அப்படின்னு சொல்லி முடிச்சேன். இல்ல ரொம்ப நாளாவே அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம். அது சொல்லணும்னு நினைச்சிருந்தோம். அடுத்து மீண்டும் 12வது வகுப்புல நான் வந்து இந்த மேடையில மறுபடியும் பரிசு வாங்குறதுக்கு எனக்கு இது ஒரு ஊக்கமா இருந்துச்சு. தளபதி அவர்கள் என்றுமே வாழணும், நம்மளையும் வாழ வைக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.